கனடாவில் வாழும் ஈழத்தமிழ் ஒருவரினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொண்டு நிறுவனம் ஒன்றினால் தாயகத்தில் பலர் உயிர் வாழ்ந்து வருகின்றனர். பாடகர் செந்தில் குமரன் என்பவரினால் முன்னெடுக்கப்படும் நிவாரண அமைப்பு ஊடாக பாடல் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்தும் கனடா கந்தசுவாமி ஆலயத்தில் பக்தர்கள் வழங்கும் நிதி உதவிகளுடனும் இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு பாரிய உதவிகள் வழங்கப்படுகின்றன. இலங்கையில் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் பணியாற்றும் இதய நோய் நிபுணர்களான வைத்தியர்கள் லக்ஷ்மண், குருபரன், அருள்நிதி, ரகுநாதன், அரவிந்தன், ஜெனால்டு, ஜெயகாந்தன், வினோதன், ஹார்திக் உள்ளிட்ட பலரது ஊடாக அவசர சிகிச்சை தேவைப்படுவோர் அடையாளம் காணப்படுகின்றனர். அவ்வாறு அடையாளம் காணப்படும் நோயாளிகளுக்கு கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இதய சத்திர சிகிச்சைகளை ஒழுங்கு செய்து அவர்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை இந்நிறுவனம் காப்பாற்றி வருகிறது. இந்த மருத்துவ உதவிகளால் பயனடைந்தோர் அனைவரும் சிறு பிள்ளைகளும் இளம் குடும்பஸ்தர்களும் ஆவர். கடந்த சில நாட்களுக்கு முன் செந்தில் குமரனின் நிறுவனத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட 200வது இதய சத்திர சிகிச்சை மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த வசந்தி அமல்ராஜ் என்பவருக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிந்துள்ளது. இலங்கையின் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணரான வைத்தியர் காந்திஜி, மயக்க மருந்து நிபுணர் வைத்தியர் லுஷாந்த மற்றும் ஏனைய இதய நோய் நிபுணர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் செந்தில் குமரனின் வேண்டுகோளை ஏற்று தங்களின் சேவை நேரத்தை முற்றிலும் இலவசமாக வழங்கியுள்ளனர். மேலும் கொழும்பில் உள்ள லங்கா மருத்துவமனையும் இந்த அமைப்பினூடாக வரும் அனைத்து சிகிச்சைகளுக்கும் சிறப்பு கட்டண சலுகையை வழங்கி வருகிறது. இதய சத்திர சிகிச்சைக்கு அப்பால் யாழ் போதனா வைத்தியசாலையின் இதய சத்திர சிகிச்சை பிரிவுக்கு தேவைப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரம் மற்றும் 3 கோடி ரூபாய் செலவில் மல்லாவி மற்றும் முல்லைத்தீவில் குருதி சுத்திகரிப்பு நிலையங்கள், அவசர இதய நோய் பிரிவு போன்ற பொதுமக்களுக்கு அவசியமான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் மருத்துவ கருவிகளையும் இந்நிறுவனம் ஸ்தாபித்து சேவையாற்றி வருகிறது.